டேட் 2025க்காக 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துட்ருக்கோம். பட்டமரம் எழுதுனது வந்து கவிஞர் தமிழ் ஒளி. சரியா? முட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். குந்தனா உட்கார, கந்தம்னா மனம், மிசைனா மேல், விசனம்னா கவலை. குந்தனா உட்கார தெரியும், கந்தம்னா மனம், மிசைனா மேல், விசனம்னா கவலை. மூடு பனி அப்படின்றது வினைத்தொகை. வெந்து வெம்பி எய்தினா வினையச்சம். ஆடுங்கிளை அப்படின்றது பேரச்ச தொடர். அடுத்து கவிஞர் தமிழ் ஒளி வந்து புதுவை மாவட்டத்தை வந்து சேர்ந்தவர். இவர் பிறந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒளி 2 லெட்டர் இருக்குது. 1924 to 1965 பிறகு. அதான் இவரோட பீரியடு. பாரதிதாசனோட வழித்தோன்றல்னு சொல்கிறாங்க. அவரோட மாணவனாகவும் இருந்திருக்காரு. தமிழ் ஒளி, அதனால தான் அவர் ஒளி, இவருக்கும் ஒளி வந்திருக்கு. அடுத்து இவர் எழுதின நூல்கள்: நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள். அடுத்து பெரிய புராணம் எழுதினது வந்து சேக்கிலார். பெரிய புராணம் வந்து அப்பூதி அடிகள் புராணம் அப்படின்னும் அழைக்கப்படுது. திருத்தொண்டர் புராணம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இதோட பெருமை காரணமாக இந்த திருத்தொண்டர் புராணம்ன்ற பேர் பெரிய புராணம்னு மாறிடுது. மொத்தம் 12 திருமுறைகள் வந்து இருக்குது. அதில் முதல் 7 திருமுறை தான் தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம். தேவாரத்தை 3 பேர் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து திருஞான சம்பந்தர் 1, 2, 3 எழுதியிருக்காரு. அடுத்து திருநாவுக்கரசர் 4, 5, 6. அடுத்து சுந்தரமூர்த்தி, சுந்தரர், அவருக்கு இன்னொரு பேர் ஆரூரர், அவர் வந்து 7வது மட்டும் எழுதியிருக்காரு. அடுத்து வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி உயரும், அப்படி உயர்ந்த குடிகளை கொண்ட சோழ நாடு அப்படின்ற பாட்டு எதில் வருதுன்னா பெரிய புராணத்தில் வருது. ஸோ திருமுறை 8வது திருமுறை யார் எழுதியிருக்கா அப்படின்னா மாணிக்க வாசகர். சரியா? அடுத்து 9வது வந்து 9 பேரும் சொல்லுவாங்க. 10 வந்து திருமந்திரம், திருமூலர் எழுதினது. 11 பேர். 12வது திருமுறை தான் நம்ம பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம். திருநாட்டு சிறப்பு. ஸோ பெரிய புராணத்தில் என்னென்ன ஹெட்டிங்கில் வரும்னா, ஃபஸ்ட்டு திருநாட்டு சிறப்பு. அதில் வந்து என்ன வரும்னா, மாவிரை தெலுன் தார்ப்ப வரைத்த புவி மது அப்படின்னு. மாவினா வண்டு. சரியா? மா வண்டு, மதுனா தேன், வாவினா பொய்கை. மா வண்டு சொல்லிடலாம், மது தேன், வாவி அப்படின்னா வந்து பொய்கை. வாவான்னு சொல்கிறது பொய்யா சொல்லுவாங்க. வான்ட்டு வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க. வாவினா பொய்கை. அடுத்து வண்டுன்னு ஆரம்பிக்கிறது. அடுத்து மண்டு புனல் பரந்த வயல், தென் சுருளி விரிய கலைகளையும் வளர்முத. ஸோ வந்து சுருளி விரியனா சுருள் விரிய பாம்பு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பொன்னியின் செல்வன் அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஹெட்டிங்லாம் ஞாபகம் வந்துடும். திருநாட்டோட ஃபஸ்ட்டு சிறப்பு, திருநாட்டோட சிறப்புனா வண்டில் ஆரம்பிக்கிற அந்த நாட்டோட சிறப்பு. அதுக்கப்புறம் வண்டு. அடுத்து வந்து மண்டுன்னு இருக்கும். மண்டு புனல் பரந்த வயல், சுருள் விரிய அந்த பாம்பை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? கலைகளை பற்றி சொல்லும் போது சுருள் விரிய அதை ஞாபகம் வச்சுக்கணும். வளர் முதல் அப்படின்னா வளர்றது நெற்பயிர். தரளம்னா முத்து, பணிலம்னா சங்கு, வரப்புனா வரம்பு. அடுத்து காடெல்லாம் கலைக்கரும்பு, காட்டில் கரும்பு, அதுவும் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும். காடெல்லாம் கலைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு, மட அன்னம் குளமெல்லாம் கலைனாலே கரும்பு. கானா சோலை, குலைனா சிறு கிளை. சரியா? குலைவாக இருக்கிறது எப்படி இருக்கும்? சிறு கிளை தான் குலைவாக இருக்கும். குலைனா சிறு கிளை. அரும்பு அப்படின்னா மலர் மொட்டு. மாடுனா பக்கம். நெருங்குவலைன்னா நெருங்குகின்ற சங்குகள். கோடு அப்படின்னா குளக்கரை. அடுத்து அன்னம் ஆடும் பொய்கையில் துண்ணும் மேதி படிய வந்து கன்னிவாலை அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அடுத்து ஆடும்னா நீராடும், மேதினா எருமை, துதைத்து எழும்னா கலங்கி எழும், கன்னிவாலைனா இளமை வாழை மீன்கள். அடுத்து அரித்தரு சென்னூர் சூட்டின் அரிக்கிய அடுக்கல் சுட தடித்த பண்மின் குன்று. ஸோ இது வந்து சூடு நெல் அரிக்கட்டு. சரியா? சுரிவலை அப்படின்றது வந்து சங்கு. வேரி வந்து தேனி, வேரின்றது தேன். சரியா? சூடு வந்து நெல், அரிக்கட்டு, சரிவலைனா சங்கு, சுரிவலை சங்கு, வேர்னா சாலியின் கற்றை துற்ற காலிரும் பகடு போகும் முகலிகை கூட்டம். பகடுனாலும் எருமைக்கடா. ஸோ பாண்டினாலே பாண்டி விளையாட்டு வட்டாட்டமாக இருக்கும் விளையாட்டு. சிமயம்னா மலையுச்சி, சிமயம் மலையுச்சி. அடுத்து நாளிகேரெஞ்செருத்தி நறுமலர் நரந்தம் நாகம் வஞ்சி காஞ்சி. அப்படின்னா நாளிகேரெஞ்செருத்தி நறுமலர் நாந்தம் நாகம் வஞ்சி காஞ்சி. நாளிகேரம் அப்படின்னா 4 பக்கமும் தென்னை மரம். நாளிகேரம்னா தென்னை.
நரந்தம் அப்படின்னா நாரத்தை. சரியா? கோழி அப்படின்னா அரசு மரம். அரசு மரம். அடுத்து சரளம்னா அச்சா மரம். தாமலம் அப்படின்னா பச்சிலை மரம். இது கூட மேட்ச்சில் கேட்கலாம். நாளிகேரம்னா தென்னை. 4 தென்னை ஞாபகம். நாளிகேரம்னா தென்னை மரம். நரகந்தம்னா நாரத்தை, அதே பேரில் தான். கோழினா அரச மரம். சரளம்னா அச்சா மரம். தாமலம் அப்படின்னா பச்சிலை மரம். பச்சிலை மரம் தான் பொறுமையாக வளரும், தாமதமாக வளரும். இரும்போத்து அப்படின்னா பருத்த இரும்பு ஒத்தது, பருத்த பனை மரம். சந்துனா சந்தன மரம். நாகம்னா நாகமரம். காஞ்சினா ஆற்று பூவரசு. காஞ்சினா ஆற்று பூவரசு. கருங்குவளை, சென்னல் இதெல்லாம் பண்புத்தொகை. விரிமலர் வினித்தொகை. தடவரை உரிச்சொற்றொடர். சுந்தரர் திருத்தொண்ட தொகையை எழுதினார். அதை விவரித்து தான் நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அடுத்து சேக்கிலார் தான் பெரிய புராணத்தை எழுதினார் இல்லையா? ஸோ 63 அடியார்களை பற்றி விளக்குனது இது திருத்தொண்டர் புராணம்ன்றாங்க. அதோட பெருமை காரணமாக தான் இது பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அடுத்து 12வது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சேக்கிலார். 2ஆம் குலோத்துங்க சோழனோட முதலமைச்சராக இருந்திருக்கார் சேக்கிலார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ சேக்கிலார்னு சேக்கிலாரை பற்றி சொன்னது யாருன்னா மகாவித்வ மீனாட்சி சுந்தரனார் அவரை பற்றி சொல்லியிருக்காரு. இதில் பெரிய புராணம் பேரே 2 ஸ்பிளிட்டாக இருக்கா. ஸோ 2 காண்டம், 2க்கு அடுத்து 3 13 சர்க்கம், 3க்கு அடுத்து 4 4286 பாடல் இருக்குது. சேக்கிலார் தொண்டர் சீர் பாவலர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அடுத்து இவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். இவர் உத்தம சோழ புலவர் அப்படின்னு. உத்தமர்னாலே அது வயசானவங்க தான், கிளார். ஸோ சேக்கிலார். தொண்டர் சீர் பாவலர்னாலும் சேக்கிலார். சுந்தரருக்கு 6 சுந்தரருக்கு வேறு பேர்கள். ஆரூரர், தம்பிரான் அவரோட தம்பி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஆரூரர், தம்பிரான் தம்பி, வன் தொண்டர் கொஞ்சம் வன்மையாக இருப்பார். இவர் அப்படி இல்லை, வயசானவர்ன்றனால உத்தமராக இருப்பார். தொண்டர் சீர்பாவலர், இவர் வன் தொண்டர். அடுத்து சேக்கிலார் தொண்டைன்னு வந்துட்டாலே சேக்கிலார். வன் தொண்டர் மட்டும்தான் சுந்தரர். தொண்டைமான், தெய்வப்புலவர், தெய்வ சேக்கிலார் அப்படின்லாம் அழைக்கப்பட்டிருக்காரு. புறநானூறு அடுத்த வீடியோவில்